ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல 8th சம் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. ஸோ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்யூஷனில். ஸோ சொல்யூஷன் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன். எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இருக்கட்டும். அடுத்தது என்ன என்ன காட்ட சொல்றாங்க அப்படின்னா, நான் என்ன ப்ரூவ் பண்ணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணா எனக்கு மைனஸ் ஒன் பை எக்ஸ் கிடைக்கணும். ஓகேவா? ப்ரொவைடட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. சரி, இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எதை சால்வ் பண்ணலாம்? எஃப் ஆஃப் எக்ஸை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்றேன் நல்லா கவனிங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. என்னது? எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இப்ப இது பாக்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நான் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் என்ன எழுதிப்பேன் அப்படின்னா, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படின்னு மேல எழுதிப்பேன். கீழே சேம் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் கீழே. ஓகேவா? இப்போ இதை தான் நான் சால்வ் பண்ண போறேன். நல்லா கவனிப்பா. எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்னவா மாறிடுச்சு பாருங்க. எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் மேலையும், கீழே டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இது டினாமினேட்டர்லயும் மாறிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர், நடுவுல பிளஸோ மைனஸோ இருந்தா இதையும் மல்டிப்ளை பண்ணிப்பனா. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இங்க என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் ஒன் இன்டூ எனி திங் அதே தான் எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஆயிடுமா? இதை ஒன் கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இப்போ இந்த ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். சாமி சேம் இது இங்கே அதே தான் பண்ண போறோம். பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே போட்டுக்கிட்டோம். பிராக்கெட் கூட போட்டுங்க. எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே போட்டுக்கிட்டோம். இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் போட்டுக்கிட்டோம். ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் அதே தான் எக்ஸ் பிளஸ் ஒன்னே தான். ஸோ ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். புரிஞ்சதா ராஜா? புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? இப்போ அடுத்தது எப்படி சால்வ் பண்ண போறோம் பாருங்க. இங்க எழுதிக்கலாமா? இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த மைனஸை கொண்டே உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். அடுத்தது இங்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே இப்போ இந்த பிளஸை கொண்டு வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் அதே தான் வரப்போகுது. பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். சரியா? இந்த மாதிரி 3 கோடு இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் கோட்ல இருக்கிறது அப்படியே தான் வரும். இங்க கேன்சல் கூட பண்ணிக்கங்க. பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல், மைனஸ் ஒன் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். இந்த ஃபர்ஸ்ட் கோட்ல இருக்க மேல கீழே ரெண்டு அப்படியே வரும். இந்த நடு கோடு இருக்குல்ல சாமி, இது இன்டுவா மாறிடும். இந்த நடு கோடு இன்டுவா மாறிடுச்சுன்னா கீழே இருக்கிறது மேலையும் மேல இருக்கிறது கீழே ஆயிடும். இங்க பாருங்க, இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது ரெசிப்ரோக்கலா மாறிடும். எக்ஸ் பிளஸ் ஒன் கீழே, இதை பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கூட கேன்சல் பண்ணிக்கங்க. இங்க 2x மாறிடும். கண்ணா இது புரிஞ்சதா? இது 2x மாறிடுச்சு, இது மைனஸ் 2 மாறிடுச்சு. இது கிளியரா இருக்கா கண்ணா? உங்களுக்கு புரியுதா? 3 கோடு இருந்தா ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு மேலே கீழே இருக்கிறது அப்படியே வந்துடும். நடு கோடு இன்டுவா மாறிடும். கீழே இருக்க கோட்ல கீழே இருக்கிறது மேலேயும் மேல இருக்கிறது கீழேயும் வந்துடும். புரிஞ்சதா சாமி? இப்ப என்ன பண்ணிக்கலாம்? இதுவும் கேன்சல். இப்ப என்ன இருக்கு? மேல மைனஸ் 2/2x. ஸோ இதுவும் இந்த டூவும் கேன்சல். ஸோ அப்ப என்ன கிடைக்கும்? எனக்கு மைனஸ் 1/x கிடைக்கும். ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க கொஸ்டின்ல? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/x தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ
f of x is equal to -1 by x. காட்டியாச்சா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, x is not equal to 0. அது சும்மா ஒரு ஹிண்ட், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தாமா. நீங்களும் கூட எழுதிங்க, x is not equal to 0 தான். அப்படி இருந்தாதான், அதாவது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, எக்ஸ்ல 0 போட்டீங்கன்னா டிவிஷன்ல எப்பயுமே 0 வரக்கூடாது. டிவிஷன்ல 0 வந்துச்சுன்னா அந்த சம்மே எக்ஸிஸ்ட் ஆகாது, அதுக்கு வேல்யூவே இன்ஃபினிட்டி. ஓகேவா? அதனால x is not equal to 0ன்னு சொல்றாங்க. அது x is not equal to 0 தான். அது நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்க அதை எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். கிளியரா இருக்கா சாமி? பொறுமையா சால்வ் பண்ணீங்கன்னா இந்த சம்முக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஐ திங்க் கிளியரா நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, 9 சம் போ. தேங்க்யூ.